இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏகநாயன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாம் நம்முடைய வணிகங்களை வியாபாரங்களை விட்டுவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்திய ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். நபிகளார் கூறினார்கள், இதா குல்தல் சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்து வாய் மூடுங்கள், மௌனமாக இருங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கது லகௌத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான். ஜும்மாவினுடைய பிரதிபலனை நலனை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். இதை இந்த தருணத்திலேயே நீங்களே அழித்து விட்டீர்கள் என்கிற கருத்துப்பட நபிகளார் சொன்ன அந்த நபி மொழியை நாம் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் எது அல்லாஹுடைய பாதை என்கிற கேள்வியோடு இணை வைப்பை குறித்தும் அதற்கு எதிரான மனநிலையை குறித்த ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தலாம் என நான் ஆசைப்படுகிறேன். நாமெல்லாம் அல்லாஹுடைய பாதை என்ற வார்த்தையை அளவுக்கு அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். தப்லீக் சகோதரர்கள் சொல்வார்கள், வாங்க அல்லாஹுடைய பாதையில் ஒரு 3 நாள் போயிட்டு வருவோம். அவர்களுடைய வாதம் பேச்சு. அதே போன்று பல இயக்கத்தவர்கள், பல ஜமாத்தார்கள் மார்க்கத்தினுடைய சில கடமைகளை, அமல்களை அவர்கள் எதை மார்க்கமாக நினைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய பாதை என்று சொல்லுவார்கள். இப்ப இவங்க சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் உண்மையில் அல்லாஹுடைய பாதையா? அல்லாஹுடைய பாதைனா என்ன? இணை வைப்பு அல்லாஹ்வுடைய பாதையாகுமா? அந்த இணை வைப்பை வேற இருக்கக்கூடிய காரியங்கள் அல்லாஹ்வுடைய பாதையாகுமா என்பதை உங்களுக்கு எவ்வளவு தூரம் சுருக்கமாக இதை விளக்கம் அளிக்க இயலுமோ இந்த தருணத்தை நாம் அதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தில் 14வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா. தூய்மையான கொள்கைக்கு அல்லாஹ் எதை உதாரணம் காட்டுகிறான் என்று நபியே நீங்கள் பார்த்தீர்களா? ஒரு தூய்மையான கொள்கை இருக்குது, அதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். நபியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு சொல்கிறான், கஷஜரத்தின் தய்யிபா, ஒரு தூய்மையான மரம் அதற்கு உதாரணம். தூய்மையான கொள்கைக்கு எது உதாரணம்? தூய்மையான மரம் உதாரணம். அஸ்லுஹா சாபித், அதன் வேர் இருக்கிறது ஆழமாக சென்று ஆழ பதிந்து இருக்கிறது. ஓ ஃபரஊஹா ஃபிஸ் ஸமா, அதன் கிளைகள், அதனுடைய இலை தலைகள் எல்லாம் வானத்தை தொடுகிற அளவிற்கு வளர்ந்து படர்ந்து இருக்கிறது. இதுதான் தூய்மையான கொள்கை என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான்.
அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஓ மஸலு கலிமத்தின் ஹபீஸா, கெட்ட கொள்கை தீய கொள்கைக்கு எது உதாரணம் தெரியுமா? கஷஜரத்தின் ஹபீஸா, ஒரு கெட்ட மரம் அதற்கு உதாரணம். எப்படிப்பட்ட மரமாக அது இருக்கும் என்றால், அது பூமியில் ஆழ பதிந்திருக்காது, அது திடகாத்திரமாக இருக்காது, ஒரு காற்றுக்கு அது தாங்காது. இது கெட்ட தீய கொள்கைக்கு உதாரணம். சரி, இப்ப என்ன கேள்வி? நல்ல கொள்கையா இருக்கணும், கெட்ட கொள்கை இருக்கக்கூடாது. எது நல்ல கொள்கை? அடுத்த வசனத்தில் அவ்வளவு அழகா விளக்கம் கொடுக்கிறான் அல்லாஹ். 14வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலி சாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. உறுதியான ஒரு வார்த்தையை கொண்டு, ஒரு கொள்கையை கொண்டு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் இறை நம்பிக்கை கொண்டவர்களை பலப்படுத்துகிறான். எது அந்த உறுதியான கொள்கை, உறுதியான வார்த்தை? நபிகளார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு அடியான் மரணித்து விடுகிறான், அந்த அடியானை கொண்டு வந்து நீங்கள் கபரிலே அடக்கம் செய்கிறீர்கள். அந்த அடியானிடத்தில் கேட்கப்படுகிற கேள்விகளின் பிரதானம் என்ன தெரியுமா? உங்கள் கடவுள் யார் என்பதுதான். ஒருவேளை அந்த அடியார் அல்லாஹ்வை தவிர எனது கடவுள் வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிடுவாரேயானால் கபரிலே அவர் சொர்க்கத்தை அடைவார். எனக்கு கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாது என்று ஒருவர் சொல்லுவாரேயானால் அவர் நரகத்தை அடைவார். ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலி சாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் ஒரு தூய்மையான வார்த்தையை, ஒரு கொள்கையை கொண்டு இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் பலப்படுத்துகிறான், உறுதிப்படுத்துகிறான் என்று நபிகளார் சொன்னார்கள். இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த காரியத்தினுடைய பேஸ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். அதுக்கப்புறம் தான் எல்லாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் கூட லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அப்புறம் தான். இப்போ ஒரு காட்டுவாசி கும்பல் இருக்குன்னு வைங்க, நம்ம நபியை பற்றியோ குரானை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ செய்தி போகாத ஒரு கூட்டம் இருக்கலாம் உலகத்தில். எங்கேயாவது ஒரு மூலை முடுக்கல, ஒரு தீவுல, ஒரு காட்டு பகுதியில எங்காவது யாராவது வாழலாம். அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் முஹம்மது நபியை நம்பினார்களா, வணங்கினார்களா என்பது குறித்து அவர்கள் விசாரிக்கப்பட மாட்டார்கள். நம்ம முஹம்மது நபியை நம்பினார்களா, ஏற்றுக்கொண்டார்களா என்பது குறித்து அவர்கள் விசாரிக்கப்பட மாட்டார்கள். எது குறித்து விசாரிக்கப்படுவார்கள் என்றால், ஏக இறைவன், ஒரு இறைவன் இருந்தான் என்பதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டீர்களா, இது குறித்து விசாரிக்கப்படுவார்கள். இது எல்லாருக்கும் பொதுவானது. அதனால தான் அதே கொள்கையை பற்றி அல்லாஹ் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை பற்றி சொல்கிறான். குல், நபியே வேதவாசிகளை பார்த்து சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப், வேதவாசிகளே, தஆலவு இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள ஒரு பொதுவான நிலைப்பாட்டுக்கு வருவோம். ஈசா நபி கடவுளா இல்லையாங்கிறது ரெண்டாவது, அது பின்னாடி பேசிக்குவோம். மூசா நபி கடவுளா இல்லையா, அதெல்லாம் ரெண்டாவது பேசிக்குவோம். தௌராத் உண்மையா, குர்ஆன் உண்மையா, இன்ஜில் உண்மையா, ரெண்டாவது பேசிக்குவோம். முதல்ல உன் வேதத்தில் இருக்கிற கொள்கை என்ன, என் வேதத்தில் உள்ள கொள்கை என்ன, இருவருக்கும் மூவருக்கும் சமமான கொள்கை என்ன, அதுல முதல்ல ஒன்று சேருவோம். அதுக்கப்புறம் முரண்பட்டதை நம்ம பேசிக்கொள்வோம். இந்த நிலைப்பாட்டில் முஸ்லிம் சமூகம் ஒன்று திரளுமே ஆனால் முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையா சந்திக்கும். எல்லாரும் பாருங்களேன், ஒற்றுமையா இருக்கணும் பாய். ஒற்றுமை தான் முக்கியம் நமக்கு. மது அருந்தவனையும் கூப்பிடுங்க, கஞ்சா குடிக்கிறவனையும் கூப்பிடுங்க, வட்டி வாங்குறவனையும் கூப்பிடுங்க, எல்லா அசிங்கத்தையும் செய்யறவனையும் கூப்பிடுங்க. ஒற்றுமையா இருப்போம். இவனை வச்சுக்கிட்டு ஒற்றுமையா இருந்து நரகம் தான் போகணும். அல்லாஹ் ஒற்றுமைக்கு ஒரு அளவுகோல் சொல்றான். எல்லாருக்கும் பொதுவான ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதுல ஒற்றுமை சேருங்கிறான். திருக்குரானில் அல்லாஹ் கூப்பிடுகிறான், வேதவாசிகளை அழைக்கிறான். ஒன் தௌராத்தும் ஒன் இன்ஜீலும் இந்த குரானும் சொல்கிற கொள்கையில் ஒற்றுமையாக ஒன்று சேருங்கள். அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவனையும் எதையும் வணங்க மாட்டோம். குரான் சொல்கிறது, தௌராத் சொல்கிறது, இன்ஜில் சொல்கிறது. முதல்ல இதுல ஒன்று சேருங்க, அதுக்கப்புறம் முரண்பட்டதை பேசிக்கொள்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களில் யாரும் யாரையும் சிலர் சிலரை கடவுளாக்கி கொள்ளக்கூடாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இது எல்லா வேதத்திலும் பொதுவானது. இதுல ஒற்றுமையாகவும் கொள்கை ஒற்றுமையை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆன் பேசுகிறான். இஸ்லாத்தினுடைய அடிப்படை பேஸ் ரசூலுல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து கியாமத் நாள் வரை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒற்றை வார்த்தை தான் இஸ்லாத்தினுடைய ஆணி வேர். அது தகர்க்கப்படுமே ஆனால் அந்த இஸ்லாம் தகர்க்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம்.
அது ஒருவனிடத்தில் உறுதியாக இருக்குமே ஆனால் அவனிடத்தில் இஸ்லாமிய கொள்கை சார்ந்த செயல்பாடுகள் குறைவாக இருந்தாலும் அவன் முஸ்லிமாக பார்க்கப்படுவான். அதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம், நபிகளாருடைய பெரிய தந்தை மரண தருவாயில் இருக்கிறார். அவருக்கு மறுமை நம்பிக்கை கிடையாது, உலகத்தினுடைய மற்ற மார்க்கத்தினுடைய சிந்தனை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன். என் பெரிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லிவிடுங்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசி உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல என்னால் முடியும். அல்லாஹ் அதுக்கான வாய்ப்பை ஸ்திரத்தை எனக்கு விசாலப்படுத்தி தருவான். நான் பேசுகிறேன் அல்லாஹ்விடத்தில், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள் என்று கேட்டார்கள். அந்த ஒரு வார்த்தை தான் அவரை சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய அடிப்படை என்று மார்க்கம் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு யூத சிறுவரை நோய் நல விசாரிக்க செல்கிறார்கள். போன இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அவர் கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபிகளார் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த சிறுவனை நரகத்தில் இருந்து காப்பாற்றிய உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி நபிகளார் வீட்டை விட்டு வெளியேறினார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியும். பாருங்க, இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கொள்கை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, இஸ்லாத்தினுடைய பேஸ் என்று மார்க்கம் சொல்கிறது. இன்னைக்கு நீங்க மக்களை பார்க்கலாம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான பல காரியங்களை, கடவுள் மறுப்பு கொள்கையை, ஏக இறைவனுக்கு இணை வைக்கும் கொள்கையை இஸ்லாத்தினுடைய போர்வையில், அரபு பெயரில், இஸ்லாத்தினுடைய சிந்தனை என்ற பெயரில் மக்கள் மத்தியில் கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதம், இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை போற்றுகிறோம், புகழ்கிறோம் என்ற பெயரில் மௌலூத் ஓதுகிறார்கள். இன்னும் சில நாட்களில் மீலாது விழா கொண்டாட இருக்கிறார்கள். இந்த காரியமெல்லாம் நடப்பதற்கு எது அடித்தளம் தெரியுமா? மக்களாகிய நீங்கள் தருகிற ஆதரவு தான் அடித்தளம். அந்த காரியத்திற்கு நீங்கள் ஆதரவு தரவில்லை, பொருளாதாரத்தை செலவு செய்யவில்லை என்றால் அந்த கொள்கை வளருமா? உலகத்தில் எந்த கொள்கை வளர வேண்டும் என்றாலும் மக்களினுடைய ஆதரவு, மக்களினுடைய அந்த சப்போர்ட் இல்லைன்னா அந்த கொள்கை வளராது. இஸ்லாம் முதலில் சஹாபாக்கள் பக்கம் அழைப்பு விடுத்தது. அந்த தோழர்கள் எல்லாம் வந்தார்கள், அல்லாஹ்வுக்காக உடலால், உயிரால், பொருளாதாரத்தால் செலவு செய்தார்கள். நபிகளார் வாழும் தருணத்திலேயே இஸ்லாத்தை மிக பெரும் சாம்ராஜ்யமாக கட்டமைத்து விட்டு மரணித்தார்கள். எந்த கொள்கை வளர்வதாக இருந்தாலும் சரி, அந்த கொள்கை வளர்வதற்கு அந்த மக்கள் செய்யக்கூடிய தியாகம், அர்ப்பணிப்பு, பொருளாதாரம் தான் அந்த கொள்கை வளர்க்கும். நாம மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய கொள்கை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. இதற்குத்தான் நம்முடைய எல்லா நிறுவனங்கள், எல்லா காரியம், எல்லா செயல் திட்டமும் அடிப்படை இந்த காரியம் தான். இன்னைக்கு சமுதாயத்தில் பலரும் மார்க்கத்தை பற்றி பேசுவார்கள். உலக ஆதாயத்தை, உலக லாபத்தை, நோட்டை, சீட்டை, பதவியை, பட்டத்தை எதிர்பார்த்தவர்களாக சில காரியங்களை மக்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை சொன்னால் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் பலரும் நமக்கு எதிராக மாறிவிடுவார்கள் என்று தெரிந்தும் என்றைக்கு நபிகளார் இந்த கொள்கையை சொன்னார்களோ அதே கொள்கையை இன்று வரை நாம் அழுத்தம் திருத்தமாக மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அந்த மக்கள் வச்ச ஒரு டிமாண்ட் என்ன தெரியுமா? மக்கா காஃபிர்கள், முஹம்மதே, நாங்க அல்லாஹ்வை ஒரு நாள் வணங்குறோம், நீங்கள் எங்கள் கடவுள்களை ஒரு நாள் வணங்குங்கள். பஞ்சாயத்தை கிடையாது, பாத்தீங்களா? இதுதான் நெளிஞ்சு வளைஞ்சு போறது. அப்படி போயிருவோமே, ஒரு நாள் நீங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க, முஸ்லிம்கள்லாம் லாத்தூசாவுக்கு சுஜூது பண்ணுங்க, ஒரு நாள் நாங்கள்லாம் வரோம், உங்களுடைய அல்லாஹ்வுக்கு நாங்கள் சுஜூது பண்றோம், இஸ்லாம் வளரும், எங்க கொள்கை வளரும், எல்லாம் நல்லபடியா இருக்கும், நமக்குள் சண்டை சச்சரவுகள் வேண்டாம், இதே மக்காவில் நீங்கள் வாழலாம் என்று சொன்னார்கள். மறுகண அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே சொல்லுங்கள், ஏக இறைவனை மறுக்கக்கூடிய காஃபிர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், வலா அன்தும் ஆபிதுன மா அஅ்புது,
நான் வணங்குவதை நீங்கள் வணங்க மாட்டீர்கள், நான் வணங்குவதை நீங்கள் வணங்க மாட்டீர்கள், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், என் மார்க்கம் எனக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நபிகளாரையும் எதிரையும் பிரித்து காட்டியது. இன்றைக்கு இதே முஸ்லிம் சமூகத்தவர்கள் 2-3 நாளைக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தியில் மக்கள் மத்தியில் சில குளிர்பானங்களை பகிர்ந்தளிக்கிறார்கள். மனிதாபிமானத்திற்கு உலகத்திற்கே பெயர் போன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒருவனுக்கு ரத்தம் தேவையா, பொருளாதாரம் தேவையா, வாழ்வாதாரம் தேவையா, கல்வி தேவையா, எல்லாவற்றிலும் முதல் இடத்தில் தர்மம் செய்யும் இடத்தில் முஸ்லிம் இருப்பார்கள். தாராளமா செய்யுங்க, சொத்தை வித்து கொடுங்க. ஆனால் என் கொள்கைக்கு விரோதமான ஒரு கொள்கை இல்லையா, அதை நான் வளர்ப்பனா, நான் விலகத்தானே செய்யணும். அந்த சிந்தனை இல்லை மக்கள்கிட்ட. எதற்கு உதவி செய்ய வேண்டும், எதற்கு உதவி செய்யக்கூடாது என்ற சிந்தனை இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நார்த்திகர்கள் இருக்கிறாங்கல்ல, ரத்தம் கொடுக்கிறான், கல்வி கொடுக்கிறான், வேலை வாய்ப்பு கொடுக்கிறான், இவ்வளவு கொடுத்த ஒரு கோயில் கட்டி கொடுப்பானா? ஏன்? என் கொள்கைக்கு விரோதம், நான் அதை நம்பல, நான் செய்ய மாட்டேன். நான் ஒருவேளை கோயில் கட்டி கொடுத்தா இவ்வளவு நாள் நான் நார்த்திக சிந்தனை வளர்த்தேன், அது அத்தனையும் தவிடுபடியாக்கியதற்கு சமம் இல்லையா? யதார்த்தம். எம்மதமும் சம்மதம் என்பவர்களுக்கு வேண்டுமானால் எல்லா மதமும் பொருந்தும். நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன் என்பவர்களுக்கு எல்லா மதம் பொருந்தாது. நீங்களும் உங்கள் மதப்படி வாழுங்கள், என் மதப்படி நான் வாழுகிறேன், நான் என் கொள்கைப்படி நடக்கிறேன், உங்கள் கொள்கை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்படித்தானே இருக்கணும் ஒரு முஸ்லிம். உலகத்தினுடைய சில அச்சுறுத்தல்களுக்கு பயந்து நடக்கக்கூடிய இந்த காரியம் உங்கள் கொள்கையை நாசமாக்கி விட்டது என்பதை ஏன் சிந்திக்கவில்லை? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் ஒருவனை இம்மையில் கண்ணியமாக வாழ வைக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் ஒருவனை கபரிலே நிம்மதியாக தூங்க வைக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் நாளை மறுமையில் உங்களை நிரந்தர நரகத்திலிருந்து தப்பிக்க வைக்கும். இதே லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் உங்களை சொர்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி வைக்கும். அப்படிப்பட்ட மகத்துவமிக்க தூய்மையான இந்த கொள்கையை மக்கள் வளர்ப்பதை விட்டுவிட்டு, அதை மக்கள் மத்தியில் சொல்லுவதை விட்டுவிட்டு அதற்கு எதிரான கொள்கையை தண்ணீர் ஊற்றி வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் மக்களினுடைய பாதை பின்னணி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். இந்த தௌஹீத் ஜமாத் என்ற இந்த இயக்கம் இருக்குது, எவ்வளவோ விமர்சனங்களை தாண்டி, எத்தனையோ பல அவதூறு குற்றச்சாட்டுகளை தாண்டி மக்கள் மத்தியில் இன்ன வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவியால் நிற்கிறது என்றால் இந்த கொள்கை தான் காரணம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல சந்தனக்கூடு ஏர்வாடியில், திருநெல்வேலி களக்காடு பக்கத்தில் இருக்கிற ஏர்வாடியில் சந்தனக்கூடு 13 வருஷமா நிறுத்தப்பட்ட சந்தனக்கூட இந்த வருஷம் கோர்ட் ஆர்டரோட நடத்த போறாங்க. நீ யோசிச்சு பாருங்க, நீ வேற எந்த காரியத்தை நீ மக்கள் மத்தியில் அரங்கேற்றி இருந்தாலும் அது இவ்வளவு பெரிய மன வலியை தராது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை குழி தோண்டி புதைச்சிட்டு தான் உன் கொள்கையை, உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய ஜமாத்தை, உன்னுடைய சித்தாந்தத்தை நீ வளர்ப்பா என்றால் அது இஸ்லாத்தை நாசப்படுத்துவதற்கு சமம் இல்லையா? இந்த ஜமாத், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நம்ம செய்த முயற்சியை பாருங்க. ஒரு முதியவர், நம்ம முதியோர் இல்லம் நடத்துறோம். முதியோர் இல்லத்தினுடைய அடிப்படை நோக்கமே சில பிள்ளைகளால் சில பெற்றோர்கள் கைவிடப்படுவார்கள், அல்லது சில பிள்ளைகள் மரணித்து விடுவார்கள், பெற்றோர்கள் நெருக்கடியாகி விடுவார்கள். வாழ்வாதாரமற்றவர்கள் ஏதாவது கிறிஸ்துவ மிஷனரிகள் நடத்தக்கூடிய முதியோர் இல்லத்திற்கு போய் சேர்ந்து அவர்கள் தருகிற உணவை, மருத்துவத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த கொள்கையை ஏற்று இஸ்லாத்தை விட்டுவிட்டு மரணித்த, காஃபிராகி மரணித்த எத்தனையோ பல பெற்றோர்கள் சமுதாயத்தில் உண்டு, மௌத்தாயிருக்கிறாங்க. இதை கருத்தில் கொண்டு பல ஆண்டுக்கு முன்பாக நாம ஒரு முதியோர் இல்லத்தை நடத்தினோம். இஸ்லாமிய பெற்றோர்கள், இஸ்லாமிய வயது முதிர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளால் வளர்க்க முடியவில்லை என்ற சூழ்நிலைகளை தள்ளப்பட்டு விட்டால், பிள்ளைகள் இல்லை என்றால் அவர்களை எடுத்து வளர்த்தோம், பராமரித்தோம். அதுல ஒரு முதியோர் ஒருத்தர் வந்தார். அவர் முஸ்லீம் தான், ஆனா அல்லாஹ்வை ஏத்துக்க மாட்டேன், கடவுள்லாம் கிடையாது, சும்மா புருடா விட்டுட்டு தெரியுறாங்க, நான் அதை நம்பணுமா? இப்படி ஒரு சிந்தனை. இவரை நிராகரிச்சிருக்க முடியும், ஆனா நிராகரிக்கல.
அல்லாஹ் கிட்ட முஸ்லீம் மட்டும் தான் காப்பாத்தின உனக்கு நன்மை, காஃபிரை காப்பாத்தின தீமைன்னு அல்லாஹ் சொல்றான் கிடையாது. இஸ்லாத்தின் பார்வையில் அவர் காஃபிர், அல்லாஹ்வை நம்பவே மாட்டேங்கிறார், கடவுளே கிடையாதுங்கிறார். அவரையும் அரவணைத்தோம், கொண்டு வந்து சேர்த்தோம், உணவு, மருத்துவம், உறைவிடம் எல்லாத்தையும் கொடுத்தோம். காலப்போக்கில் அங்க இருக்கிற மற்ற முஸ்லிம் பெரியவர்களை பார்த்து பார்த்து அவருடைய சிந்தனைகள் கொஞ்சம் மாறுது. இப்போ ஒரு ஒத்துக்கொள்ளல கடவுள் இருக்கிறாங்கிறது. நீங்க உங்களுடைய பாதை நல்ல பாதை, ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன், இப்படியே நிற்கிறார், நீடிக்கிறார். ஒரு நேரம் மரணத்தினுடைய நெருக்கத்தை அவர் அடைகிறார். அவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மற்ற முதியவர்கள், இந்த ஜமாத்தை சார்ந்த சில பிரமுகர்கள் எல்லாம் பக்கத்தில் நின்று களிமாவை சொல்லிட மாட்டீங்களா, விடாப்புடியே எப்படி இருக்கிறீங்க? அவர் யோசித்து மனம் வருந்தி கண் கலங்கிய நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு வார்த்தையை சொல்லிட்டு மௌத்தாயிட்டார். இதுல தான் வெற்றி இருக்கு. இந்த காரியம், இதனால் கிடைக்கிற நற்கூலியை லட்சம் பதவிகளை பெற்றாலும் லட்சம் சீட்டுகளை பெற்றாலும் கிடைக்குமா? இந்த காரியத்தை ஒவ்வொரு தருணத்தில் நாங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய உதவியால். சில ஆண்டுக்கு முன்பாக மதுரை அவனியாபுரத்தில் பெண்களுக்கான ஆண்களுக்கான தாவா சென்டர் நடத்துறோம். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களை அபிஷியலா இஸ்லாத்தினுடைய பெயரை கொடுத்து மாற்றி கண்ணியமாக அவர்கள் மக்கள் மத்தியில் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகிற விதத்தில் அவர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்து, ஆண்களுக்கு ஹத்னாவை செய்து வைத்து, பெண்களுக்கு மார்க்கத்தினுடைய ஒழுக்க முறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து ஹிஜாபை அணிய வைத்து சமுதாயத்தில் அவர்களை ஒரு முஸ்லிமான ஆணாக பெண்ணாக நாங்கள் மாற்றுகிற நிறுவனத்தை பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறோம். ஏறத்தாழ 20-25 ஆண்டுகளாக நடத்துறோம். ஒரு நேரம் உண்டு, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ஒருத்தன் வந்தோம்னா விரட்டி விட்டுருவாங்க, வந்துடாத ஒண்ணு எனக்கு பிரச்சனை, போலீஸ்காரன் ஏன் வீட்டுக்கு வருவான், ஓடிரு. அப்படி சொன்ன காலத்திலிருந்து நடத்தணும் இந்த நிறுவனத்தை. அப்படி பல ஆண்டுக்கு முன்பாக ஒரு காதல் ஜோடி ஒண்ணு வருது. பொண்ணு முஸ்லிம், பொண்ணுடைய குடும்பத்தார் முஸ்லிம், காதலிக்கிற பையன் இருக்காமல அவன் காஃபிர். அவர் பார்க்கிறார், இந்த பிள்ளை ஓடினாலும் ஓடிடும், பேசாம அவனை முஸ்லீம் ஆக்கிடுவோம். இப்ப நீ களிமா சொல்றியான்னு சொல்ற, இந்த பிள்ளைக்காண்டி என்னன்னாலும் செய்வோம். அப்ப களிமா சொன்னா மட்டும் காணாது, உனக்கு இஸ்லாத்தை பத்தி கொஞ்சமா தெரியணும். இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க யார் இருக்கிறா? மதுரை அவனியாபுரத்துல தௌஹீத் ஜமாத் நடத்துற ஒரு டியூஷன் இருக்குது, வாங்க அங்க நடத்தி சேர்த்து விட்டுருவோம். நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் விருப்பத்தோட வந்துட்டாலே போதும். நீ எதுக்காண்டி வந்த, அல்லாஹ்க்கு வந்தியா, ரசூலுக்கு? யாருமே அல்லாஹ்க்கு வரமாட்டாங்க. ஒரு சில பேர் தீண்டாமையை காரணம் வைத்திருப்பார்கள், சிலர் பெண்ணடிமையை காரணம் வைத்திருப்பார்கள். அது அவர்களுடைய மனதை நெருக்கி இருக்கும், நொறுங்கடித்திருக்கும். அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள். வந்தவர்களுக்கு கொள்கை சொல்லிக் கொடுப்பதுதான் நம்முடைய வேலை. அவருக்கு சொல்லப்படுது, இந்த காதலிச்ச பொம்பளை பிள்ளை இருக்கல்ல, அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் தர்கா சிந்தனை கொண்டவர்கள். இஸ்லாமியர்கள் தர்கா சிந்தனை கொண்டவர்கள். அப்ப இந்த பையன் வர 3 மாச கிளாஸ், ஒரு மாதம் 1.5 மாதம் கழியுது. அந்த பையன் வீட்டுக்கு ஃபோன் போட்டு, அவனுக்கு மாற்று தாய் தந்தை இல்லை, ஃபோனுன்னு போட்டால் இந்த பிள்ளைக்கு தான் போடணும். அப்பப்போ வாரத்துக்கு ஒருக்க ஃபோன் போட்டு பேசுறது. அங்கே மதரசாவில் உள்ள ஃபோனில் இருந்து அவங்க குடும்பத்தார், பொண்ணை பெற்ற குடும்பத்தார், என்னப்பா நல்லா இருக்கியா, எல்லாம் மார்க்கம்லாம் சொல்லி கொடுக்காங்களே, எப்படி இருக்கு, அப்படி போகுது. அந்த பையனுக்கு சுன்னத்து நடந்திருக்கு, 1 மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் சுன்னத்து சொல்லி நடத்தப்பட்டு அந்த வேட்டியை பிடிச்ச நிலையில் அவர் இருக்கிறார். அந்த புண்ணு காயம் கூட ஆறலை. அப்ப இவர் போன் போட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுறாரு, இந்த தர்காவுக்கெல்லாம் போக கூடாதாமே, அது போறது பெரிய பாவமா, அல்லாஹ் கிட்ட பெரிய தண்டனையா அப்படின்னு இவர் அந்த பொண்ணுக்கு பேசுது. பதிலுக்கு அந்த பிள்ளை சொல்லுது, அது யாரு சொன்னா, இங்க நடத்தக்கூடிய நிறுவனம் சொல்லி தருது. இல்ல அவங்க பேச்செல்லாம் கேட்காதிய, எப்படி அவங்க பேச்ச கேட்காதிய, அவங்க 1000 சொல்லுவாங்க. நம்ம 3 மாசம் முடிச்சோம் கல்யாணம் முடிச்சிருவோம், நீங்க அவங்க வாடி ஏதாவது சொல்லுவாங்க, சொன்னாலும் கேட்காதிய அப்படின்னு அந்த பிள்ளை இவர்கிட்ட பேசுது. இந்த வேஷ்டியை பிடிச்சிக்கிட்டு, சுண்ணத்துடைய புண்ணு கூட ஆறல, அந்த வேஷ்டியை பிடித்து கொண்டு அவர் சொல்றாரு, இல்லமா அல்லாஹ்வும் அப்படிதான் சொல்றான், குர்ஆன்ல அப்படிதான் இருக்குது, ஹதீஸ் அப்படிதான் பேசுது, நபிகளாரும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. அந்த தர்கா சிந்தனையை நீ விடலைன்னா ஒண்ணு நான் திருமணம் பண்ண முடியாதுன்ட்டார். அந்த பொண்ணுக்காண்டி இஸ்லாத்துக்கு வந்தாரு, இப்ப அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்துல இருக்கிறார், அந்த பொண்ணே வேண்டாங்கிற மனநிலைக்கு வந்துட்டார். இதுதான் கொள்கை. கொள்கை உள்ள போதும், நீங்க எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலைகளும் ஒருவன் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திற்கு நிகராக எதிராக ஒரு காரியத்தை, ஒரு அணுவை கூட நகர்த்த மாட்டான். ஈமானிய உறுதி கொண்ட சஹாபியை போன்ற ஒரு வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவான். அப்படித்தான் பக்கத்து மாநிலத்தை சார்ந்த கேரளாவில் இருந்து அகிலா என்ற ஒரு பிள்ளை இஸ்லாத்தை ஏற்றது. RSS தலைமை பீடத்திலிருந்து ஒரு பெண்மணி வந்து பேச வருது, மனசை மாத்திரலாம், குழப்பிடலாம், ஆளை கூட்டு வந்துடலாம். ஏண்டா நீ போறது எங்க போற தெரியுமா,
குண்டு வைக்கிறவன் கூட்டம் என்னெல்லாம பேசுது, பல மணி நேரம் பேசுகிறார்கள். பேசி முடிச்ச அந்த அம்மா வெளியே வந்து சொல்லுது, நான் எத்தனையோ பல பெண்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் இஸ்லாத்தினுடைய விரோத பேச்சு. இவள்கிட்ட பேசி இவளால் ஏன் மனம் கலங்குறத தவிர அவ மனம் மாறின மாதிரி எனக்கு தெரியலங்குது. இந்த கொள்கை அப்படிப்பட்ட கொள்கை. இன்னைக்கு மக்களுடைய நிலைமையை பாருங்க. இந்த ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய காரியமெல்லாம் வளர்கிறது, வாழ்கிறது, அதை வளர்த்தெடுக்கிறார்கள். ஆனால் இதே இந்த ஏகத்துவத்தை வளர்ப்பதற்கோ வாழ வைப்பதற்கோ நம்மாலான முயற்சிகளை நாம் செய்தது கிடையாது. இந்த ஊர் மக்கள் எடுத்துக்கங்களேன், அல்லாவுக்கு பயந்து சொல்லுங்க. இந்த ஊர்ல நூற்றுக்கணக்கான இடத்துல ஒருவேளை சும்மா நடக்கலாம். அல்லாஹ்க்கு பயந்து சொல்லுங்க. இந்த ஜும்மா மேடையில் பேசப்படுவதை போன்ற சத்தியத்தை உடைத்து பேசுகிற ஒரு பள்ளி காட்டுங்க. ஷிர்கை, பிதாத்தை, போதைப் பொருட்களை, இளைஞர்களுடைய வழிகேட்டை உடைத்து பேசுகிற ஒரு கூட்டம், மார்க்கத்தினுடைய அமல்களை, மார்க்கம் சொன்ன ஷரியத்தை, சட்டதிட்டத்தை காய்தல் உவர்தல் இல்லாமல் மறைக்காமல் ஒழிக்காமல் பேசுகிற ஒரு கூட்டம். இதே ஊரினுடைய ஒரு பண்பாடு நாகரிகமாக பல நூற்றாண்டு காலமாக கடைபிடிக்கப்படுகிற பெண் வீட்டுக்கு சென்றுதான் வாழ வேண்டும் என்ற கருத்தை உடைக்கிற வார்த்தை கொண்ட ஒரு இயக்கம், ஒரு கூட்டம், ஒரு ஜும்மா மேடை இந்த ஊர்ல காட்டுங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய பாதை. எது அல்லாஹ்வுடைய பாதை? அவன் மார்க்கத்தை, அதில் குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை தன் வாழ்நாளினுடைய தாரக மந்திரமாக கொண்டு வாழ்வதற்கு பெயர்தான் அல்லாஹ்வுடைய பாதை. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் வீரத்தில் நிலைநாட்ட சண்டையிடுகிறார், ஒருவர் கோபத்தை காட்ட சண்டையிடுகிறார், ஒருவர் வாழ்வாதாரத்திற்காக சண்டையிடுகிறார், இவர்களில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் தொடுப்பதுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அற்புதமா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, வீரத்தில் நிலைநாட்ட, கோபத்தை வெளிக்காட்ட, வாழ்வாதாரத்திற்காக சண்டையிட்டார்களே, இவர்கள் யாரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் தொடுக்கவில்லை. அவன் மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்று எவன் போரிடுகிறானோ அவன் தான் உண்மையில் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகிறான். நம்முடைய உழைப்பு, தியாகம், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய பொருளாதார செலவினங்கள் அனைத்துமே அவன் பாதைக்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டுமே ஒழிய அவன் பாதைக்கு எதிரான காரியத்திற்கு செலவழிக்கப்படக்கூடாது. மீலாது விழா வருது இல்ல, ரஜப் மாதம் வந்த புகாரி ஷரீஃப் வரும்ல, அதையும் இழுத்து மூடிட்டாங்க. சரி, வருஷம் வந்துச்சு. ஒரு தர்கா நிகழ்ச்சி கந்தூரி வரும், பல லட்சக்கணக்கான பொருளாதாரங்கள் தண்ணியாய் இறைக்கப்படும். சில தர்காக்கள் எல்லாம் நடக்கும், கந்தூரி விழாவில் பெண்களை கூட்டு வந்து ஆட வைப்பாங்க. ரூபாய் நோட்டை தள்ளி விட்டு விளையாடிய காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு நடக்குது. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்லல, இப்ப நடக்குது. பாவமான காரியத்திற்கு பொருளாதாரத்தை செலவழிக்கிறார்களே, இவர்கள் கெட்ட கொள்கைக்கு உதாரணம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை தாரக மந்திரமாக வைத்து நடத்தப்படுகிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, அது நல்ல கொள்கைக்கான உதாரணம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா தௌபா என்ற 9வது அத்தியாயம் 111வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னah. சொர்க்கத்திற்கு பகரமாக உங்கள் உயிரை, உங்கள் பொருளாதாரத்தை நான் விலைக்கு வாங்கி கொண்டேன். அல்லாஹ் சொல்றான், உன்ட பிசினஸ் பேசி முடிச்சாச்சுப்பாங்கறான். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. உன் உயிரை கொடு, உன் பணத்தை கொடு, சொர்க்கத்தை வாங்கிட்டு போன்ட்டான். யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் அன்ஃபுஸிக்கும். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்கள் உயிரால், தங்கள் பணத்தால் அவர்கள் போரிடுவார்கள். நான் முதல்ல சொன்னேன், அல்லாஹ்வுடைய பாதைனா எது? அவன் கொள்கை நிலைநாட்டப்படுவதற்கு போராடுவது. அவன் கொள்கைனா எது? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் போரிடுவார்கள், சண்டை பிடிப்பார்கள். அவனுக்கு வேற எதுவுமே பிரச்சனையே இருக்காது. சொத்தை எடுத்துட்டானே, திட்டானே, அப்படி பேசிட்டானே, இப்படி பேசிட்டானே, ஊரை விட்டு நீக்கிட்டானே, அவனை நீக்கடா. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிராக நீ பேசினா, உன் நடவடிக்கை அமைச்சா 2ல 1 பார்க்காம போக மாட்டான் இருப்பான். அவன் சண்டையிடுவான், சண்டையிடப்படுவான். வாய்தன் அலைஹி ஹக்கன் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல் வல் குர்ஆன். இதுதான் தௌராத் வாசிகளுக்கும் சொன்னது, இன்ஜீல் வாசிகளுக்கு சொன்னது. இதே இந்த குர்ஆன் வாசிகளுக்கும் இதைத்தான் சொல்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வாய்தன் அலைஹி ஹக்கன் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல் வல் குர்ஆன் ஃபஸ்தப்ஷிரு பிபாயிக்கும் லதி பாயஅத்தும் பிஹி வதாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம். இந்த வியாபாரத்தை நீங்கள் அடைந்து அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையுங்கள், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய செலவினங்களை எல்லாம் சிந்தித்து பாருங்கள், அது அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவழிக்கப்படுகிறதா?
நீங்கள் கொடுக்கிற நேரத்தை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுக்கப்படுகிறதா? உங்கள் நேரம், உங்கள் பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய பாதைக்கு செலவழிக்கப்படவில்லை என்றால் அது அனைத்தும் வீணானதுதான். அது அடிப்படை தெரிஞ்சுக்கங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காகத்தான் வாழ வேண்டும், அதே லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு தான் சாக வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. நபிகளார் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. எவனுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விட்டதோ அவன் கட்டாயம் சொர்க்கத்தை அடைவான். அதனால் தான் மரணிக்கிற தருவாயில் இருப்பவர்களுக்கு சொன்னார்கள், லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரண தருவாயில் உள்ளவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். சாதாரண வாழ்க்கை வார்த்தை இல்லைங்க, அதாங்க வாழ்க்கை. ஒரு ஈமான் கொண்டவன் உணர்ந்து கொள்வான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வெயிட் என்னன்னு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் ஒரு அடியான் வருவான், எந்த விதமான நன்மைகள் இருக்காது, ஒரு நன்மையான காரியம் செய்யவில்லை, எல்லா பாவத்தையும் செய்திருக்கிறான். அவன் பாவத்தினுடைய தட்டுக்களிலே பாவம் நிரம்பி வழிகிறது, நன்மையில் ஒன்று கூட இல்லை. சுனன் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இவரிடத்தில் எந்த நன்மையும் இல்லையா? வானவர்கள் ஒரு துண்டு சீட்டை கொண்டு வருவாங்களாம், நன்மை எழுதி. அந்த அடியான் நினைப்பான், இது என் வாழ்க்கையை காப்பாற்ற போதான்னு நினைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நாளில் கடுகளவு கூட நீ அநீதி இழைக்கப்பட மாட்ட. அது என்னவா இருந்தாலும் அதற்கு எடை போடப்படும். கொண்டு வந்து வைங்க, வச்சாச்சு. எல்லா பாவங்களும் மேலேறி விட்டது. அந்த ஒரு துண்டு சீட்டு கீழே இறங்கி எடையை நிறுத்தி அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டது. நபிகளார் சொன்னார்கள், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாரு. நாங்கள் சொல்லுவோம், எவ்வளவு பெரிய மகத்தான கொள்கை. இந்த கொள்கையை காப்பதற்காக, இந்த கொள்கையை வளர்ப்பதற்காக, இந்த கொள்கையை ஆழ விருட்சமாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உங்களுடைய செலவினங்களை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை, உங்களுடைய உடல் உழைப்பை, உங்களுடைய உயிரை எல்லாவற்றையும் நீங்கள் செலவழிங்கள். அல்லாஹ்விடத்தில் மகத்தான சொர்க்கத்தை, மகத்தான வாழ்க்கையை நீங்கள் அடையலாம் என்பதை சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த இயக்கம் மக்கள் மத்தியில் ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு அதிகமாக இதே தமிழகத்தில் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அடித்தளமாக வைத்து மக்கள் மத்தியில் மார்க்கத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம எதையெல்லாம் ஒரு காலத்தில் எதிர்த்தோமோ அப்போதெல்லாம் முழு சமூகமே சேர்ந்து எதிர்த்தது. ஒரு காலம் கடந்தது, அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இன்றைக்கு அதை மக்கள் ஏற்கிற இடத்திற்கு வந்தார்கள். 40 வருஷத்துக்கு முன்னாடி சுபஹான மௌலூதை குப்பை என்று சொன்ன கூட்டம் நாங்கள். 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு இதே சுபஹான மௌலூதை குப்பை என்று சொல்கிற சுன்னத் வல் ஜமாத்திற்கு சார்ந்தவர்கள் வந்து விட்டார்கள். அந்த கொள்கை ஆரம்பத்தில் இதே மார்க்கத்தை படித்து இதை சொன்னோம். அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த தமிழகத்தில் மட்டும் 1000 பள்ளிவாசல்களை வைத்திருக்கிறோம். எல்லா ஊர்களிலும் மக்களை வளர்க்கிறோம், அதை வார்த்தெடுக்கிறோம். எந்த ஒரு அநியாயகரமான காரியம் முஸ்லிம்களுக்கோ முஸ்லிம் அல்லாத மக்களுக்கோ நடந்திருந்தாலும் அதை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மக்கள் மத்தியில் அதை பார்வைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டாலும் எங்களுக்கு ஒண்ணுதான். பொள்ளாச்சியில 150 பொம்பளை பிள்ளைகளை நாசமாக்கினானே, அதுவும் எங்களுக்கு ஒன்றுதான். இது அனைத்துமே அநியாயகரமான காரியம். எல்லா அநியாயத்திற்கும் நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம். ஆசிஃபா கற்பழிக்கப்பட்டதும் எங்களுக்கு ஒன்றுதான். ஊப்பியில 19 வயது தலித் இளம் பெண்ணை கற்பழித்து கழுத்தெலும்பி உடைத்தானே, அதுவும் எங்களுக்கு ஒன்றுதான். எல்லா அநியாயகரமான காரியத்தையும் நாங்கள் தடுப்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். எங்களுக்கு எது நடந்தாலும் சரி, நாங்கள் கல்வி உரிமைக்காக போராடினோம், இடஒதுக்கீடுக்காக போராடினோம், வேலை வாய்ப்புக்காக போராடினோம், முஸ்லிம்கள் இழைக்கப்படுகிற உலக அநியாயத்திற்கு போராடினோம். இது அனைத்தையும் விட இதே தமிழகத்தில் சிஏஏவை எதிர்த்து போராடிய போராட்டத்தில் இறைவனே புகழுக்குரியவன் நாம நடத்தியதை போன்ற மிக பெரும் விழிப்புணர்வு போராட்டத்தை வேறு யாரும் நடத்தவில்லை. தலைமையில் அதே ஆளுநர் மாளிகை முற்றுகையிடக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்களை சென்னையிலே வரவழைத்து அந்த போராட்டத்தை பேரணியை நடத்தினோம். இது அனைத்துமே இறைவனுடைய திருப்தியை நாடி. ஆனா இவ்வளவு செஞ்சோம்ல, இதெல்லாம் எங்களுக்கு மண்ணுக்கு சமானம். இவ்வளவு இடஒதுக்கீடுக்காக போராடியது எங்களுக்கு மண்ணுக்கு சமானம். சிஏஏவுக்கு எதிராக போராடியது எங்களுக்கு மண்ணுக்கு சமானம். பாபர் மஸ்ஜிதுக்காக போராடினோமே, அது நிலம், இடம், உரிமை மண்ணுக்கு சமானம். ஆசிஃபாவுக்காக போராடினோமே, மண்ணுக்கு சமானம். உண்மையில் எங்களுடைய போராட்டத்தினுடைய ஆழ விருட்சமும் எங்களுடைய போராட்டத்தினுடைய முக்கிய போர் கொடியே
இந்த ஏகத்துவத்தை இந்த இஸ்லாமிய மக்களுக்கு சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ்வை இதே முஸ்லிம் மக்களுக்கு சொல்லி, இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு இணை வைப்பாளராக கூட ஒருவர் கூட மரணித்து விடக்கூடாது என்ற அந்த வேட்கையோடு எங்கள் காரியத்தை நகர்த்துகிறோமே, இதுதான் எங்கள் வாழ்வினுடைய மிக உயர்ந்த லட்சியமாக, அல்லாஹ் சொல்லுகிற ஆகப்பெரும் ஜிஹாதாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு விமர்சனம், அவ்வளத்தையும் தாண்டி தடுக்கி தடுமாறி முன்னேறி போய்கிட்டே இருக்கிறோம். இறைவனுடைய உதவி, அவன் மறுமை நாளில் எங்களை அரவணைக்கணும், அவனால் நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும், சொர்க்க பூஞ்சோலையிலே நாங்கள் நுழைக்கப்பட வேண்டும் என்பதை தவிர வேற எந்த விதமான நோக்கமும் கிடையாது. பாய் 2016 15 வெள்ளம் சென்னையில வந்திருக்கும் போது 33 கோடி ரூபாய் இறைவனுடைய உதவியால் இந்த ஜமாத் அந்த மக்களுக்கு செலவழித்தது. ஒரு மாற்று மதத்தை சார்ந்த வயது முதிர்ந்தவர் சொல்கிறார், நீ எந்த கட்சியா சொல்லியா நான் ஓட்டு போடுறேன்னா, அந்த நேரத்தில் இந்த ஸ்பிரிட்ல போட்டிருந்தா குறைஞ்சது 2-3 தொகுதி எடுத்துக்கலாம். மொத்த முஸ்லிம் சேர்ந்து ஒரு தொகுதி வாங்க முடியல, கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இறைவனுடைய உதவியால் நாங்கள் செய்த பணிகளை மக்கள் மத்தியில் சொல்லுவோமே, ஆனால் ஒரு பெருங்கொண்ட மாற்றத்தை, பெரும் பதவியை எங்களால் பெற முடியும் அல்லாஹ்வுடைய உதவியால். அதெல்லாம் எங்களுக்கு மண்ணை விட அற்பமானது. இந்த கொள்கை தான் வேணும். அங்க போன அந்த கொள்கை தூக்கி குழி தோண்டி புதைக்கணும். கொள்கை முக்கியமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முக்கியமா, பதவி முக்கியமா? இந்தியாவினுடைய ஆட்சியே கிடைத்தாலும் சரி, அதெல்லாம் எங்களுடைய உடலில் ரோமத்திற்கு கூட சமமாகாது. ஆனால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இரத்தத்தில் ஓடக்கூடிய காரியங்களை விட எங்களுக்கு மேலானது என்பதை மக்கள் மத்தியில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, அதையெல்லாம் சமாளித்து நாங்கள் போகிறோம். இந்த கிளையா இருக்கட்டும், இது மாதிரி 1000 கிளை, 40க்கு அதிகமான மாவட்டங்கள், ஒரு தலைமை என்று வைத்து எத்தனையோ பல வெளிநாடுகளில் மண்டலங்கள், பல வெளி மாநிலங்களில் இந்த கிளை அப்படி நடத்தி பெரிய மாற்றங்களை இறைவனுடைய தயால் செய்கிறோம். ஆனால் இதற்கு எங்களுக்கு பொருளாதாரம் போதிய அளவு கிடையாது. மக்களாகி நீங்கள் தரக்கூடிய பொருளாதாரம் மட்டும்தான். சில நிறுவனங்கள் எல்லாம் எங்களை வெளிநாடுகளில் அணுகியது, துபாயில் வேற வேற நாடுகளில், நாங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் ஃபண்டு கொடுக்கிறோம், எங்கள் நிறுவனத்தினுடைய இடங்கள்ல வந்து உங்கள் மார்க்க பேச்ச பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் ஓ நிறுவனத்துக்கு வரேன்னா உனக்கு ஏற்ற மாதிரி நான் பேசணும். இன்றைக்கு சலஃபுகள் பல நாடுகளுக்கு போறாங்க, குறிப்பா அரபு நாடுகளுக்கு போறாங்க. ஆட்சியாளர்களுக்கு எதிராக வாய் திறக்க மாட்டாங்க. அவன் கொடுக்கக்கூடிய ஊதியம் இல்லையா, நீ ஊதியம் கொடுத்துதான் நான் வாழணும்னா அப்படி வாழ்க்கை தேவையே கிடையாது. யாரிடத்தில் இருந்தும் எந்த நிறுவனத்திடம் இருந்தும் பொருளாதாரத்தை பெறாமல் மக்களிடத்திலிருந்து உதவித்தொகையை பெற்று மட்டும்தான் இந்த ஜமாத்தை நாங்கள் நடத்தி கொள்கை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால் எவ்வளவு பெரிய பின்னடைவு வந்தாலும் சரி என்பதை உளப்பூர்வமாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எங்களுக்கு பெரும் பொருளாதாரம் தேவை. தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஒரு பெண்மணி, யாரு போனாலும் சரி அந்த அம்மா வரும்போது எந்திக்கணும். இந்த தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் மட்டும் தான் எந்திக்கல. மார்க்க சட்டம், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே வந்தால் எந்திக்க கூடாதுங்கிறது எங்களுக்கு சட்டம். நீங்க சாதாரண மனிதர், மதிப்பெல்லாம் ஒரு பக்கம், எந்திக்கலாம் முடியாதுன்னு சொன்ன இந்த கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தை மக்கள் மத்தியிலே உளப்பூர்வமாக உறுதியாக சொல்கிறோம். எங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு பெரும் நெருக்கடியை, சங்கடத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த வாரம் தமிழகத்தினுடைய ஆயிரக்கணக்கான அந்த மர்கஸ்களில் வசூல் செய்யப்படுகிற அந்த பொருளாதாரங்கள் தலைமையினுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைமையினுடைய செயல்பாட்டிற்காக, தாவா பணிகள், சமுதாய பணிகளுக்காக செலவழிக்கப்படுகிறது. ஒரே ஒரு போராட்டம் தலைமை சார்பாக நாங்கள் நடத்தினால் 15 லட்சத்திற்கு குறைவான பொருளாதாரம் ஆகாது. அதை விட மிகுதியாக ஒரு போராட்டம் நடத்தினோம். அவ்வளவு பெரிய அளவில் தேவைகள் பொருளாதார ரீதியாக இருக்கிறது. அல்லாஹ்வும் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்கள், அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய பாதையில் உங்கள் உயிரை, உங்கள் பொருளாதாரத்தை கொடுங்க, சொர்க்கத்தை நான் கொடுக்கிறேங்கிறான் அல்லாஹ். எத்தனையோ பல வழிகட்ட கொள்கை வளர்ப்பதற்கு லட்சக்கணக்கில் தாரை வார்க்கக்கூடிய கூட்டம் இருக்கிறார்கள். மௌலுது குப்பை, மீலாது விழா குப்பை, அந்த குப்பையை வளர்ப்பதற்கு கோடிக்கணக்கில் கொடுப்பதற்கு சமுதாயத்தில் இருக்கிறார்கள். 13 ஆண்டு காலமாக மண்ணுக்கடியில் போன அதே சந்தனக்கூடை மீண்டும் எடுத்து நடத்த வேண்டும் என்பதற்கு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு நடத்துறாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய பொருளாதாரம் தெரியுமா? கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த ஏகத்துவத்தை உறுதியாக நெஞ்செழுத்தத்தோடு முதுகெலும்போடு சொல்லுவதற்கு போதிய பொருளாதாரத்தை பெறாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் சொல்லுவோம், பொருளாதாரம் கிடைக்கலனாலும் சொல்லுவோம். அந்த பொருளாதாரத்தை பெற்றால் இன்னும் எங்களுடைய தாவா களங்களை, எங்களுடைய பணிகளை, எங்களுடைய அநியாயத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை வீரியமாக நாங்கள் செய்வதற்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி வழங்குங்கள்.
வல்ல இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிற வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபுல் ஐயத்தி அஹதக்குமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மௌத் வருவதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள். ஒருவேளை மௌத் வந்துவிட்டால் ஃபயக்கூலு ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்ச காலம் எனக்கு நீ அவகாசம் தரமாட்டாய், அப்படி தந்தால் ஃபஸத்தக வகு மினஸ் சாலிஹீன், நான் தர்மம் செய்து நல்லவனாக மாறுவேன் என்று மரண தருவாயில் இஸ்லாமியர்கள் அல்லாஹ்விடத்தில் புலம்புவார்கள். அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். அடுத்த வசனம், வலையு அஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒரு அடியானினுடைய அஜல் நேரம் கெடு வந்து விட்டால் வல்லாஹு அந்த அஜல் ஒரு காலத்திலும் பிற்படுத்தப்படாது. வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை உணர்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பெரும் பொருளாதாரத்தை நாங்கள் எதிர்பார்த்து உங்களிடத்தில் வந்து நிற்கிறோம். இறைவனுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். நாங்கள் செய்கிற எல்லா பணியிலும் உங்களுக்கு அதற்கான பங்களிப்பை அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தினுடைய நன்மையாக நற்கூலியாக தருவான் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.